வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்ஐசியின் முகப்பு பக்கம் முழுவதும் ஹிந்தியில் இருந்ததால் முகவர்கள் அதிர்ச்சி. தொழில்நுட்ப கோளாறே காரணம் என எல்ஐசி நிர்வாகம் விளக்கம். எல்ஐசி இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சார மொழி திணிப்பு நடத்துவதை ஏற்க முடியாது என்றும் சாடல். எல்ஐசியின் இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தியில் இருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நவம்பர் 21 தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. நவம்பர் 23 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23 கரை திரும்பிட மீன்வளத்துறை அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை காரணமாக வீடுகளை சூழ்ந்த மழைநீர். தார் சாலை முழுவதும் 2 அடிக்கு மேல் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜர் கோவில் கொடிமரத்தை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. சிதம்பரம் சார்பு நீதிமன்ற உத்தரவை மீறக்கூடாது என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை. மியூசிக் அகாடமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் தொடர்ந்த வழக்கு. நவம்பர் 22 பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை CBI நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கிண்டியில் உள்ள பாலிஹவுஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வரும் 29 முடிக்க மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை. நோயாளிகளுக்கு டேக் முறை, CCTV கேமரா பொருத்துவது உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தல். ₹1792 கோடி முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. டெண்டர் முறைகேடு குறித்து கருத்து தெரிவிக்க அறப்போர் இயக்கத்திற்கு தடை கோரிய வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. டிசம்பர் 11 விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருவரை கொன்ற தெய்வானை யானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்ப ஆலோசனை.
வனத்துறை, அறநிலையத்துறை உயரதிகாரிகள் முடிவு செய்த பின் புத்தாக்க முகாமிற்கு யானை அனுப்பப்படும் என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் மத்திய நிதிக்குழு ஆய்வு. திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். போதைப் பொருள் விற்பனை செய்ததாக சென்னை ஐனாவரம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு காவலர் பரணி கைது. ஆன்லைன் செயலி மூலம் கேரளாவைச் சேர்ந்தவரிடம் இருந்து போதைப் பொருளை வாங்கி விற்பனை செய்தது அம்பலம். சேலம் மாநகராட்சி பள்ளப்பட்டி ஏரிக்கரை அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஜேசிபி இயந்திரம் மூலம் கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தி அதிகாரிகள் அதிரடி. கடலூர் மாநகராட்சி உழவர் சந்தை வாயில் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையேயான சாலை எப்பொழுது அமைக்கப்படும்? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது. திருடிய பணத்தில் 4 கோடிக்கு நூற்பாலையை விலைக்கு வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலம். நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவோ பக்தர்கள் பார்வையிடவோ அனுமதி மறுப்பு. திருச்செந்தூரில் யானை தெய்வானை தாக்கி 2 உயிரிழந்ததன் எதிரொலியாக நடவடிக்கை. மும்பையில் வாக்காளர்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் பாஜகவினர் பணம் விநியோகம். 5 கோடி ரூபாய் பணத்துடன் சிக்கினார் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி. பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலுத்து வரும் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் முறையான பராமரிப்பின்றி பயன்பாடின்றி மாசடைந்து காணப்படும் நீர்நிலைகள். பொதுமக்களின் வாழ்வாதாரமாக செயல்பட்டு வந்த குளங்களை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் சபரிமலைக்கு ஜனவரி 16ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதுவரை 1675 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் தகவல். சபரிமலை ஐயப்ப சீசன் தொடங்கியதை அடுத்து பழனி முருகன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். நவம்பர் 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை முன்னிட்டு மத்திய அரசு அழைப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கிற்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பாதிக்கப்பட்டதாக கூறுபவர் 8 ஆண்டுகளாக புகார் அளிக்காமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி.